வாசு நந்தினியை நினைத்து வருத்தம் கொண்டான். அவளுக்கு தெரியாமல் சுற்றி இருக்கும் எதிரிகளை நினைத்து கொஞ்சம் பயந்து போனான். வீட்டுக்குள் வந்து வேணியை பார்த்து நின்றான். வேணி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தவள் காலாட்டி கொண்டு படுத்திருந்தாள். வாசுவை பார்த்து, என்னடா வாசு, உடம்பு எப்படி இருக்கு என்றான் கோபமாக. வேணி அலட்சியமாக, ஓ நல்லா இருக்கு வாசு, வாடா போடான்னு பேசினத்துக்கு வாயை உடைக்கிறேன் பாரு. வேணி, அம்மா. வாசு, எதுக்குடி இப்போ அம்மாவை கூப்பிட்ற? வேணி, அம்மா, இவன் என்னை அடிக்கிறான், காப்பாத்து. அம்மா. வாசு, அவகிட்ட என்ன கலாட்டா, சாப்பிடவா? வாசு, வரேம்மா. வேணி, போடா போ சின்ன பையன். வாசு, உனக்காக ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தேன் பாரு, வேற யாருக்காவது கொடுத்துடுறேன். வேணி, என்ன வாங்கிட்டு வந்தான்னு தெரியலையே. அண்ணா அண்ணா உட்காரண்ணா, காலை அழுத்தி விடட்டுமா? வாசு, வேணாம், நேற்று ஹாஸ்பிட்டலில் இருந்தே கொடுக்க முடியலை, ஆனால் இப்போ கொடுக்க விரும்பலை, போய்க்கோ. வேணி, அண்ணா அண்ணி ரொம்ப அழகாக இருக்காங்க, அம்மா கிட்ட உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நீ ரொம்ப நல்லவன். வாசு, போதும் அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு இருந்த, அவ்வளவுதான், அவங்க என்னோட முதலாளியோட ஆள், போதுமா? வேணி, என்னடா சொல்லற, உங்கள் முதலாளியோட ஆளா? அப்பா டி, எவ்வளவு பெரிய விஷயம், நல்ல வேலை நான் எதுவும் உளறி வைக்கலை, வச்சிருந்தா அவ்வளவுதான். வாசு, ஆனால் நான் சொன்ன எதையும் அவங்கக்கிட்ட காட்டிக்க கூடாது, ஏன்னா எங்கள் முதலாளி அவங்களை லவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியாது. வேணி, ஓ அப்படியா, இப்போதான் எல்லாமே புரியுது. வாசு, தயவு செய்து எதையும் உளறிடாதே, ஓகே? வேணி, இந்த விஷயத்தில் நான் உளர மாட்டேன், ஆனால் அம்மாவை எப்படி சமாளிக்க போகிறார்? அம்மா கிட்ட உளறிட்டேனே. வாசு, அதை நான் பார்த்துக்கிறேன். வேணி, சரி, இப்போவாவது நீ வாங்கிட்டு வந்ததை கொடு அண்ணா என்று கண் சிமிட்டினாள். வாசு அவள் தலையை தட்டி, இந்த ஏமாத்து கொஞ்சலுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை என்று ஒரு கையை அவள் கையில் திணித்தான். வேணி அண்ணா என்று கத்தி அவனை வந்து கட்டி கொண்டாள். வாசு, என்ன பிடிச்சிருக்கா? வேணி, பாரு, என்னோட கண்ணில் ஆனந்த கண்ணீர் என்று எச்சில் தொட்டு கண்ணில் வைத்து கொண்டாள். வாசு, சி அசிங்கம், போ தள்ளி என்று அவளை தள்ளிவிட்டு நகர்ந்தான். அப்புறம் காலேஜுக்கு ஜீன்ஸ் போட்டுட்டு போய் என்னை கை கட்டி பதில் சொல்ல வைக்காது, லீவு நாளில் போட்டுக்கோ. வேணி, சரிண்ணா சரி, ஐ லவ் யூ அண்ணா என்று வாசு கொடுத்த ஜீன்ஸ் எடுத்து தலையணைக்கடியில் வைத்து கொண்டு படுத்து கொண்டாள். வாசு தள்ளி சென்று சிரித்தான். உனக்கு யாராலும் எந்த கெடுதலும் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் என்று மனதில் நினைத்து கொண்டு நகர்ந்தான். நந்தினி விடிந்ததும் தன்னுடைய அறைக்கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டு கதவு திறந்தாள். குட் மார்னிங் மேடம், உங்களுக்கு பூஸ்ட் என்று ஒரு பெண் வந்து நின்றாள். நந்தினி, நீங்க என்று கார்த்திக் சொன்னது நினைவுக்கு வந்தது. யாரு என்று கேட்டாள். நான் விஜி, புதுசாக வந்த ஹெல்ப்பர். நந்தினி, எப்படி நீங்கள் இங்கே வேலைக்கு சேர்ந்தீங்க? விஜி, உங்கள் அப்பா தான் வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்திருந்தார், அதை பார்த்துட்டு வந்து சேர்ந்தேன். நந்தினி, அப்பா, அப்படியா, சரி என்று பூஸ்ட் கையில் வாங்கி கொண்டாள். ஃபோனை எடுத்து கார்த்திக்கு ஃபோன் செய்து, ஹலோ கார்த்திக், குட் மார்னிங், பூஸ்ட் வந்ததா? நந்தினி, கார்த்திக், இனிமே தைரியமாக சாப்பிடலாம், விஜி உனக்கு உதவியாக இருப்பா. நந்தினி என்று ஃபோன் வைத்தாள். கார்த்திக் ஏற்பாடு செய்த ஆள்தான் என்று உறுதிப்படுத்தி கொண்டாள். எப்படி இவனால் எல்லாம் முடிகிறது? அன்று காலை அல்லியும் மேகலாவும் ஒன்றாக இறங்கி வந்தனர். நந்தினி அவர்களை பார்த்ததும் அன்று அல்லி மேகலாவை அம்மா என்று அழைத்தது நினைவுக்கு வந்தது. நந்தினி மேகலா அல்லி முன் நின்று, அல்லி, உன்னோட எழுதாத நோட்டில் ஒன்று கொடு, நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்துடுறேன். அல்லி, என்கிட்டையும் இருக்காது. நந்தினி, பழைய நோட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, அவசரம். அல்லி, பழைய நோட்டுன்னா போன வருட நோட்டு தான் இருக்குது, பரவாயில்லையா? கொஞ்சம் கர்வம் நிறைந்தவள் தன்னுடைய புழங்கிய பொருட்களை நந்தினி புழங்குவது மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது. நந்தினி, பரவாயில்லை அல்லி, இரு எடுத்துட்டு வரேன். நந்தினி, நானும் வரேன் என்று அவளுடன் சென்றாள். அல்லிக்கு நந்தினியை தன்னுடைய அறைக்குள் அழைத்து செல்வது கொஞ்சம் கூட பிடிக்காமல் இருந்தாலும் மறுக்க முடியாததால் அழைத்து சென்றாள். நந்தினி அந்த அறையை நோட்டமிட்டாள். பெரிய அறையில் ஒரே பெரிய கட்டில் இருந்தது. ஒரே கட்டிலில் இருவரும் படுத்து தூங்குகிறார்கள். இருவரின் பொருட்களும் கலந்து இருந்தது. நந்தினி, என்ன இது? பேச்சு கொடுக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் இருந்த லோஷனை பார்த்து கேட்டாள். அல்லி, இதுவா, பனி காலத்தில் போட்டுக்கிறது, நீ எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டேன், இதோ பாரு எவ்வளவு வாசனையாக இருக்குது. நந்தினி, ஆமாம், சூப்பராக இருக்குது.
அது என்ன? நோட்டமிட்டபடி இவர்கள் கவனிக்காத இடம் தேடி சிறிய வகை மைக் பொருத்தினாள். அங்கே இங்கே தேடி கடைசியில் சீப்பை கண்டுபிடித்தாள். என்ன இது? சீப்பில் முடி சுத்தமா வைக்க மாட்டியா என்று சீப்பை எடுத்து முடியை கையில் சுற்றி கொண்டாள். அல்லி, அது மிஸ்ஸோடது, கவனிச்சிருக்க மாட்டாங்க. சரி, இந்தா நோட்டு, நாம போகலாம். நந்தினி, ஒரு நிமிஷம், இந்த முடியை குப்பை கூடையில் போட்டுட்டு கை கழுவிட்டு வரேன் என்று பாத்ரூம் உள்ளே நுழைந்தாள். அவசரமாக அந்த பாத்ரூமை சோதித்து பார்த்து தேவையானவற்றை மறைத்து எடுத்துக்கொண்டு அல்லியிடம் நோட் வாங்கி கொண்டு கிளம்பினாள். அல்லிக்கு அவள் கிளம்பியதுதான் ஒரு நிம்மதி பிறந்தது. இவ வந்தா திக்குன்னு இருக்கே என்று நினைத்து கொண்டு நகர்ந்தாள். அன்று காலேஜ் செல்லும் வழியில் லேபில் அல்லி மற்றும் மேகலா தலைமுடியை கொடுத்து DNA பரிசோதனை செய்ய சொல்லிவிட்டு சென்றாள். நந்தினியின் சந்தேகப்படி அல்லி மேகலாவின் மகளாக இருக்கலாம். அன்று நந்தினி காலேஜ் முடித்து வந்தவள் கார்த்திக்குடன் ரொம்ப சீரியஸாக, இதோ பாருங்க, காலேஜில் பேச்சு போட்டு எனக்கு இந்த தலைப்பில் ஆங்கில உரை தயார் பண்ணணும். கார்த்திக், பண்ணிடலாம். நந்தினி, எப்படி? கார்த்திக், இங்கே வா என்று அவளுடன் உட்கார்ந்து 1 மணியில் 10 நிமிட பேச்சுக்கு உரை தயாரித்து கொடுத்தான். நந்தினி, மாமா, உன்னோட இங்கிலீஷ் சூப்பராக இருக்கு. தினமும் உன்னை நினைச்சு பிரமிச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி ஒவ்வொரு விஷயம் தெரிய வருது. கார்த்திக், நல்லா படி, உச்சரிப்பு சரியாக இருக்கணும். நந்தினி, ஹலோ, உங்களை பாராட்டினேன்னு என்னோட ஆங்கில புலமையை சுமாராக எடை போட்டுடாதீங்க. என்னால் உங்களுக்கு சமமாக பேச முடியும். கார்த்திக், அதில் என்ன சந்தேகம், எனக்கு தான் தெரியுமே. நந்தினி, அப்புறம் உச்சரிப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. கார்த்திக், சரி, தெரியாமல் சொல்லிட்டேன். நந்தினி, அதில் என்ன சலிப்பு? கார்த்திக், என்ன பண்ண சொல்லற? நந்தினி, ஒரு சவால், பேச்சு போட்டியில் முதல் பரிசு வாங்கிட்டா என்ன பண்ணுறீங்க? கார்த்திக், என்ன பண்ணணும், நீயே சொல்லு. நந்தினி, யோசிச்சு சொல்கிறேன் என்று அந்த உரையை கையில் வாங்கி கொண்டு சென்றாள். நந்தினி அறைக்குள் நுழைந்ததும் ஹெட்ஃபோன் மாட்டிக்கொள்ள குரல்கள் கேட்க ஆரம்பித்தது. அல்லி, அவள் பேச்சு போட்டியில் பேர் கொடுத்துருக்கா, நான் கொடுக்கலைன்னா கேவலமாக போயிடும். மேகலா, சரி, கட்டுரை தயார் பண்ண. அல்லி, அதுக்கு நீ தான் உதவணும். இருவரும் உட்கார்ந்து தயாரித்தனர். மேகலா, இது போதுமா? அல்லி திருப்தியாகாமல், இன்னும் கொஞ்சம். மேகலா மறுபடியும் படித்து பார்த்து கொஞ்சம் சேர்த்து மாற்றி அல்லியிடம் கொடுத்தாள். இல்லை, இன்னும் நல்லா இருக்கணும். மேகலா, நீ ஏன் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிற? நந்தினியை பற்றி பெருசாக எடை போட்டு வச்சிருக்க, ஆனால் அவள் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நந்தினி மனதுக்குள், என்னை பற்றி தெரிய வரும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆச்சரியத்தை கொடுக்க தயாராக இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டாள். நந்தினி வீட்டில். விஜி, நந்தினி மேடமுக்கு காலையில் டிஃபன் நான் தயார் பண்ணிடுறேன். பார்வதி, அப்படி என்ன, உங்கள் மேடம் மட்டும் தனியாக சாப்பிட போகிறாங்க? நாங்கள் சாப்பிட்றத சாப்பிட்டா அவங்களுக்கு வேணாங்குதோ? விஜி, அவங்களுக்கு எங்கள் சார் தனிப்பட்ட முறையில் டயட் கொடுக்க சொல்லி இருக்காரு. அதை நான் செய்யணும். உங்களுக்கு ஏதாவது சங்கடம் இருந்தால் உங்கள் பாஸ் கிட்ட பேசுங்க. பார்வதி முகத்தை சுளித்து கொண்டு சமையலறை விட்டு வெளியே வந்தாள். நந்தினிக்கு தனிப்பட்ட முறையில் உதவிக்கு ஆள் இருந்ததை நினைத்து அல்லி பொறாமையுடன் வேகமாக முருகனிடம் வந்து, அவளுக்கு மட்டும் எதுக்கு தனியாக உதவிக்கு ஆள்? முருகன், சத்தமாக பேசாத. அல்லி, என்ன அப்படி ஒரு ரகசியம்? நான் நம்ம வீட்டில் சத்தமாக கூட பேசக்கூடாதா? முருகன், அது அவளுக்கு ஆனந்த் ஏற்பாடு செய்திருக்கும் ஆள். அவளை பக்கத்தில் இருந்து பாதுகாக்க ஏற்பாடு செய்திருக்கார். அல்லி இதை கேட்டதும் இன்னும் பொறாமை அதிகமானது. அப்பா, இது ரொம்ப ஜாஸ்தி. நாம் என்ன பண்ணிட போகிறோம்? எதுக்கு அவளை பாதுகாப்பு பண்ணுறாங்க? முருகன், அப்படி இல்லை, இது அவள் ஆரோக்கியமாக சாப்பிட்டு அழகாக இருக்க இவங்க உதவுவாங்க. அவர் பெரிய ஸ்டார், அவருக்கு ஏற்றது போல் மணப்பெண் இருக்க வேண்டாமா? அதை தயார்படுத்த போகிறாங்க. அல்லி மணப்பெண் என்ற வார்த்தையில் இன்னும் வெறி கொண்டாள். என்ன பண்ண போகிறாங்க? எனக்கும் அந்த மாதிரி ஆள் ஏற்பாடு பண்ணுங்க. நானும் உங்கள் பொண்ணு அழகாக இருக்கணும் தானே? முருகன், அந்த பொண்ணு விஜிக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். நான் அவ்வளவு செலவு பண்ண மாட்டேன். உன்னையும் யாராவது விரும்பி செலவு செய்து பார்த்துக்க தயாராக இருந்தால் நல்லது. அல்லி 5000 என்றதும் வாயை பிளந்தாள். காந்திமதி, குடும்ப பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுடா. வர வர உனக்கு பணப்பித்த அதிகமாச்சு. முருகன், பின்ன என்ன, எதை பார்த்தாலும் அவளுக்கு போட்டியா? இவளுக்கும் வேணும்னு சொன்னால் என்ன பண்ணட்டும்?
கோபத்துடன் நேராக மேகலா இருக்கும் அறைக்குள் சென்றாள் அல்லி. எனக்கு எதுவும் பிடிக்கலை. அவ மட்டும் அப்படி என்ன உசத்தி? ஆனந்த் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் அவளுக்கு தனிப்பட்ட முறையில் டயட் பார்த்துக்க ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நான் எந்த விதத்தில் குறைந்தவள்? எனக்கு ஏன் எல்லாம் கையில் கிடைச்ச மாதிரி பக்கம் வந்துட்டு போயிடுச்சு என்று அழ ஆரம்பித்தாள். மேகலா, அழாதே, பொறுமையா இரு, அம்மா பார்த்துக்கிறேன். நந்தினி இதை கேட்டு கொண்டிருந்தவள் பலமாக சிரித்தாள். ஆனந்த் ஏற்பாடு செய்ததா சொல்லி விஜயை வீட்டில் விட்டுட்டாரா? கில்லாடி மாமா நீ. ஆனந்த் எதுக்கு எனக்கு தனியாக ஆள் ஏற்பாடு செய்திருக்கான்னு வீட்டில் இருக்கிறவங்க கேட்கவே இல்லையா? கீழே இருக்கிற கிழவி கூட அமைதியாக இருக்கு. இதில் என்ன வில்லங்கம் இருக்கு? சரி, இதை யோசிக்க எனக்கு நேரமில்லை. நான் கிளம்புறேன், லேட் ஆகிடுச்சு. கார்த்திக், நந்தினியோட பிறப்பு சான்றிதழ் மாற்றி வாங்கியிருக்காங்க. அதுக்கு எதிரான ஆதாரம் எல்லாம் தயார் பண்ணேன். விஜயை அந்த வீட்டில் நந்தினிக்கு எதிராக என்ன நடக்குதுன்னு தினமும் எனக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லு. ஆனந்த் அவசரமாக நந்தினியை கல்யாணம் பண்ண என்ன தேவைன்னு விசாரி என்று உத்தரவு பிறப்பித்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய தேவதை பாவாடை தாவணியில் வந்தார். கார்த்திக் மனதில் பட்டாம்பூச்சி பறந்தது. பேசிக்கொண்டிருந்த விஷயமெல்லாம் மறந்து போனது. அவன் இதயத்தை யாரோ பறித்து கண்டு ஓடியது போல இருந்தது. கார் கதவை திறக்க மறந்தான். அவளையே பார்த்து கொண்டு காருக்குள் அமர்ந்திருந்தான். நந்தினி, மாமா என்ன புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க என்று கார் கதவை திறந்தார். கார்த்திக் கையில் இருந்த போன் கீழே விழுந்தது. நந்தினி, ஐ, நல்லா வேணும் கடவுளே, போன் உடஞ்சி இருக்கணும். ஜி பூம்பா என்று போனை குனிந்து எடுத்தார். அவளை அப்படியே வாயில் விழுங்கி வயிற்றில் வைத்து கொள்ள வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. நந்தினி முகத்தை சுருக்கி உடையாத போனை எடுத்து அவன் கையில் கொடுத்து தள்ளுங்க என்று கையால் அவன் தோலை தள்ளிவிட்டு காரில் ஏறி உட்கார்ந்தாள். கார்த்திக் கையில் இருந்த போனை மறுபடியும் கீழே தவறவிட்டான். நந்தினி மறுபடியும் எடுத்து கொடுத்து, என்ன போனை உடைச்சே ஆகணுமா என்று கடிந்து கொண்டாள். கார்த்திக் எச்சில் விழுங்கி, நீ ரொம்ப அழகா இருக்கே. நந்தினி முன் நெற்றியில் விழுந்த முடியை கோதிக்கொண்டு, எப்படி இன்னைக்கு கலாச்சார முறைப்படி ட்ரெஸ் போட சொல்லி இருந்தாங்க. புடவை கட்டுவது ரொம்ப கஷ்டம், அதனால தான் இது. நான் கொஞ்சம் அழகுதான், ஆனாலும் நீங்கள் சொன்னதுக்கு தேங்க்ஸ் என்று சரியாத மார்பை இழுத்து கொண்டாள். ஆனால் அந்த செய்கை கார்த்திக்கை எவ்வளவு பாதித்தது என்று அவளுக்கு தெரியாது. கார்த்திக், என்னோட குட்டி நந்தினி எப்பவும் அழகுதான். நந்தினி முறைத்தாள். நான் என்னோட நந்தினி. கார்த்திக், சரி, உன்னோட நந்தினி என்று சொல்லி சிரித்தான். கார்த்திக் நந்தினியை பார்த்து பரபரக்கும் இதயத்தை தவிக்க விடாமல் முகத்தை திருப்பி கொண்டான். நந்தினி, நாளைக்கு பேச்சு போட்டி. கார்த்திக், நல்லா தயாராகிட்டியா? நந்தினி, ஏதோ கொஞ்சம், உங்ககிட்ட பேசி காட்டவா என்று கார்த்திக்கின் பதிலை எதிர்பாராமல் பேச ஆரம்பித்தாள். கார்த்திக் தப்பு வந்த இடங்களை எல்லாம் திரித்து கொண்டே வந்தவன் ரோட்டில் எதையோ பார்த்து, முருகேஷ், காரை நிறுத்து என்றான். நந்தினி, என்னாச்சு, தப்பா சொல்லிட்டேனா? வழியில் இறக்கிவிட போறீங்களா? கார்த்திக், ஒரு நிமிடம் இது வரேன் என்று வேகமாக ஓடி மூச்சிறைக்க திரும்பி வந்து, முருகேஷ், ஒரு 10 ரூபாய் கொடுங்க என்று வாங்கி கொண்டு ஓடினான். நந்தினி, அண்ணா, என்னாச்சு மாமாவுக்கு? கார்த்திக் திரும்பி வரும்பொழுது அவன் கையில் 2 ரோஜாக்கள் இருந்தது. நந்தினி, என்ன இது? கார்த்திக், பூ உனக்கு. நந்தினி பின்னால் திரும்பி பூ கடைக்காரம்மாவை பார்த்துவிட்டு கையில் பூவை வாங்கி கொண்டு அடக்க முடியாமல் சிரித்தாள். கார்த்திக் வழிந்தான். என்ன ஆச்சு, ஏன் சிரிக்கிற? நந்தினி சிரிப்பை அடக்க முயற்சித்து முடியாமல், அந்த அம்மா. கார்த்திக், அந்த அம்மாவுக்கு என்ன, தெரிஞ்சவங்களா? நந்தினி, இல்லை, இவங்க விசிட்டிங் கார்டை வாங்க மாட்டேன்னு சொல்லிடுச்சா? முருகேஷ் அண்ணன் கிட்ட காசு வாங்கிட்டு போனீங்க என்றதும் கார்த்திக் புரிந்து கொண்டான். முருகேஷ் சிரித்தான். கார்த்திக் அவனை முறைத்தான். நந்தினி, விசிட்டிங் கார்டு எல்லா இடத்துலையும் உபயோகப்படாது சார். கார்த்திக் கோபமாக உட்கார்வது போல கார் கதவை அரைந்து சாத்தினான். நந்தினி மேலும் சிரித்தாள். உங்கள் கார் கதவு உடஞ்சா வேணும்னா உங்கள் கார்டு யூஸ் ஆகும். உங்கள் சம்பளத்துக்கு மேலே போச்சுன்னா அதுவும் கொடுக்க மாட்டாங்க என்று கையை ஆட்டி சிரித்தவள் கையை அழுத்தி பிடித்து முறுக்கினான். நந்தினி, மாமா மாமா வலிக்குது, தப்பு சொன்னது தப்பு, மன்னிச்சிடுங்க என்றவளை கண்டு கொள்ளாமல் முருகேஷை காரை எடுக்க சொன்னான். கார் காலேஜில் நிறுத்தியவுடன் நந்தினி முணங்கி கொண்டே இறங்கினாள். இன்னும் கொஞ்சம் இருந்தால் கை தனியாக பிஞ்சு போயிருக்கும், ஆளை பாரியா என்று திட்டிக்கொண்டே சென்றாள். கார்த்திக் அவள் கடிதத்தில் பதிந்திருந்த பல் வரிசையை முத்தமிட்டு கையால் வருடிக்கொண்டே
முருகேஷ், இனிமே ஆஃபீஸில் சொல்லி பணம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. காரில் என்னோட சீட்டில் முன்னாடி இருக்கணும். முருகேஷ், சரி சார். கார்த்திக், அப்புறம் உனக்கு இந்த மாத சம்பளம் அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கோ. முருகேஷ் சந்தோஷமாக, சரி சார். கார்த்திக், நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த மாதம் சம்பளம் நீ வாங்க முடியாது, ஓகே? முருகேஷ், சார். கார்த்திக்கு இப்போது நிம்மதியானது. யார்கிட்ட? என்னை பார்த்து கிண்டல் அடிச்சு சிரிச்சா. ஆனால் என்னோட நந்தினி சிரிச்சப்போ தேவதை மாதிரி இருந்தா என்று சிரித்து கொண்டாள். அவள் இன்று உடுத்தி இருந்த உடையும் அவளை நெருங்கிய பொழுது அவள் மேல் வீசிய வாசனையும் கையை கடித்து அவள் விட்டு சென்ற எச்சிலும் அவனுக்குள் கிளர்ச்சியை உண்டாக்கியது. இன்னும் 3 வருடங்கள் அவளை பக்கத்தில் இருந்து ரசித்து காத்திருக்க போகிறான். காலேஜ் முடித்ததும் அவளை திருமணம் செய்து கொண்டு ஆயுள் முழுக்க அவள் கையை கோர்த்து கொண்டு நெடிய பயணம் போகிறார். அல்லி ஆசிஸுடன் கிளம்பினார். ஆசிஸ், என்ன அக்கா திடீர்னு என்ன கூட்டிட்டு? அல்லி, ஆசிஸ் உனக்கு ஷூ வேணும்னு கேட்டதானே, வாங்கிக்கலாம். ஆசிஸ், எனக்கு பணம் கொடு, நானே வாங்கிக்கிறேன். கடை திறக்க இன்னும் நேரமாகும். அல்லி, தரேன். எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? ஆசிஸ், என்ன? அல்லி, உனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போய் நந்தினியை அடித்து தள்ளிடுறியா? நாளைக்கு பேச்சு போட்டியில் அவள் பேசக்கூடாது. ஆசிஸ், இதுக்கு கொஞ்சம் சேர்த்து செலவாகும். நம்ம பாக்ஸிங் பிரதாப் கொஞ்சம் ஆட்களோடு பைக்கில் வந்து அடித்து தள்ளிடுற சொல்லிடுறேன், சரியா? அல்லி, சரியாக நடக்கணும். சுமாராக 1 மாதமாவது அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். ஆசிஸ், அது செய்திடலாம் என்று வழியில் இறங்கி சென்றான். அவன் சொன்னது போலவே ஆட்களை தயார் செய்து காலேஜ் வாசலில் தயாராக நின்றான். கார்த்திக்கின் கார் எப்பவும் போல கொஞ்சம் தள்ளி நிற்க பிரதாப்பிற்கு நந்தினியை அடையாளம் காண்பித்தான் ஆசிஸ். பிரதாப் பார்த்ததும் அதிர்ந்து மேடம் என்று அழைத்தார். ஆசிஸ், அண்ணா, யாரை மேடம்னு கூப்பிடுறீங்க? பிரதாப், நந்தினி மேடத்தை தான், அவங்க என்னோட பாஸ். ஆசிஸ் முகத்தை சுருக்கினான். பாஸா? பிரதாப், ஆமாம், எனக்கு பாக்ஸிங் கிளப் வச்சு கொடுத்துருக்காங்க. இப்போது நான் கொஞ்சம் கௌரவமாக இருக்க காரணம் அவங்க தான். இனிமே இந்த மாதிரி சில்லறைத்தனமாக நடந்துக்காதே, அப்புறம் உன்னோட மூக்கு லெஃப்ட் வாங்கிக்கும், ஜாக்கிரதை என்று அவன் கொடுத்த பணத்தை அவன் முகத்தில் எறிந்துவிட்டு சென்றார். மேடம், நந்தினி, என்ன வாத்தியாரே, என்ன இந்த பக்கம் காலேஜில் சேர்ந்துட்டீங்களா? பிரதாப் உங்களை அடிக்க ஒரு பொடியன் பணம் கொடுத்தார், அதான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டு போகலாம்னு. நந்தினி, யார் அந்த பொடியன்? பிரதாப், எக்ஸ்போர்ட் ஓனர் மகன். நந்தினி சிரித்தாள். எவ்வளவு அமௌண்ட்? பிரதாப், 20,000. நந்தினி, அடித்து மேலும் 10,000 பிடுங்கிட்டு விடுங்க. ராத்திரி முழுக்க அவன் வீடு போகக்கூடாது. மேற்கொண்டு நான் பார்த்துக்கிறேன். பிரதாப், போலீஸுக்கு போயிட்டா? நந்தினி, கவலைப்படாதீங்க, காலையில் நான் போலீஸுக்கு போயிடுறேன். பிரதாப், ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நந்தினி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நந்தினியை நம்புங்க பிரதாப் என்று அனுப்பினார். காரை திறந்து உள்ளே நுழைந்தவர் கார்த்திக்கின் கனல் பார்வையை கண்டு பயந்து நடுங்கி அவன் அருகே உட்கார்ந்தார். கார்த்திக், யார் அது? நந்தினி, எது? கார்த்திக், அதுதான், ஒருத்தன் தடியன் பேசிட்டு இருந்தானே, அவன். நந்தினி சிரித்து மலிப்பு கொண்டே, அதுவா அது என்றவள் கார்த்திக்கின் கோப பார்வையை தாங்க முடியாமல், என்னோட எம்ப்ளாயி. கார்த்திக், எப்படி? யாரு? நந்தினி தன்னுடைய கையில் இருந்த விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டினாள். அதில் நந்தினி பாக்ஸிங் கிளப் என்று போட்டு இருந்தது. பிரதாப் மாஸ்டர் என்று இருந்தது. கார்த்திக், பிரதாப் பேரப்பாரு. நந்தினி, ஏன், பேருக்கு என்ன குறை? நல்லா என்றவள் கார்த்திக்கின் முகத்தை பார்த்து மிச்ச வார்த்தையை விழுங்கி கொண்டாள். கார்த்திக், நாளைக்கு போட்டிக்கு தயாரா? நந்தினி என்று பேச ஆரம்பித்தாள். கார்த்திக் ஒவ்வொரு முறையும் ஏதோ குறை சொன்னான். பல முறை சொல்லிவிட்டு தொண்டை காய்ந்து பக்கத்தில் இருந்த தண்ணீரை குடிக்கப் போனாள். கார்த்திக் தடுத்து பாட்டிலை பிடுங்கி வைத்து கொண்டு, முடிச்சிட்டு குடி. நந்தினிக்கு கோபம் அதிகமாகி, இப்போ என்ன பிரச்சனை? சும்மா குறை சொல்லிட்டே இருக்கீங்க, கிள்ளறீங்க, அடிக்கிறீங்க என்று கண்ணீர் விட ஆரம்பித்தாள். கார்த்திக் அவள் கண்ணீரை தாழாமல், சரி இந்தா தண்ணி குடி. நந்தினி ஒன்றும் வேண்டாம் என்று விசும்பினார். கார்த்திக், சரி, சாரி, மன்னிச்சுக்கோ செல்லம், இல்லை அழாதே. உனக்கு ஐஸ்கிரீம் இல்லை, தொண்டை பிரச்சனையாகி நாளைக்கு பேச முடியாமல் போச்சுன்னா சாக்லேட் இல்லை, கேக் முந்தா நாள் தான் சாப்பிட்டோம், பாப்கார்ன், கோபி சில்லி என்று நந்தினி போல பதற்றத்தில் தனக்கு தானே பேசிக்கொண்டார். நந்தினி ஒன்றும் வேண்டாம். கார்த்திக் அவள் முகத்தை ஏந்தி கொண்டு, கோபமா?
எனக்கு மட்டும் கோவமாக இருக்காதா? என்னிடம் ஒன்றும் சொல்லாமல் பாக்ஸிங் கிளப் ஆரம்பிச்சிருக்க. அந்த ஆள் நல்லவனா கெட்டவனா தெரியாது, எப்படி அவனை நம்புற? நந்தினி, அவர் நல்லவர் தான். அன்னைக்கு எனக்கு பிரச்சனை ஆச்சுல்ல, அப்போ அவர் தான் அந்த பசங்களை துரத்தினார். அப்புறம் அவரை பற்றி தெரிஞ்சுக்க போனேன். அவர் பாக்ஸிங் ஸ்டேட் லெவல் ஆடி இருக்கார். ஆனால் இப்போ கஷ்டத்தில் இருக்கார். அதனால தான் அவருக்கு உதவியாகவும் எனக்கு கொஞ்சம் கூப்பிட்ட குரலுக்கு வர ஒரு அடியாளாகவும் அவரை வேலைக்கு வச்சிருக்கேன். கார்த்திக் நந்தினியின் உதவும் குணத்தையும் தனக்கு நடந்த துயரத்தை எப்படி தவிர்ப்பது என்று யோசித்த சமயோசித்ததையும் எண்ணி மனதுக்குள் வியந்தார். ஆனாலும் ஆண்களுடன் அவள் பேசுவதை பார்த்து கொஞ்சம் பொறாமை கொள்வதை அவனால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. நந்தினி, ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. கார்த்திக், நாளைக்கு பேச்சு போட்டி முடிஞ்சதும் ஐஸ்கிரீம், இப்போ பாவுபஜி என்று காரை நிறுத்த முருகேசுக்கு சைகை செய்தான். கார்த்திக் அவர் கையை பிடித்து கொண்டு காரை விட்டு இறங்கி போனான். பிறகுதான் முருகேஷ் மூச்சு விட்டார். பாவம், அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்தி எடுத்துட்டார். அந்த பொண்ணை இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டமாப்பா. கார்த்திக் நந்தினியை வீட்டில் விட்டு அப்புறம் பேச்சு போட்டிக்கு என்ன பிளான்? நீ என்ன பிளான்? போய் பேசிட்டு வர வேண்டியதா? கார்த்திக், இன்னும் நீ எனக்கு இன்விடேஷன் கொடுக்கவே இல்லை, மறந்துட்டியா? அப்புறம் நந்தினி, வேற ஒன்றும் இல்லையே. கார்த்திக், அடியே மக்கு நந்தினி, பையில் வச்சிருக்கும் இன்விடேஷன் எடுத்து கொடு. நாளைக்கு காலையில் எப்போ? நந்தினி, காலையில் 10 மணி. கார்த்திக், இன்னுமாடி புரியலை? நானே சொல்லுறேன், இன்விடேஷன் இருந்தா தான் உள்ளே விடுவாங்க இல்லை? நந்தினி, ஆமாம். கார்த்திக், அடிப்பாவி, எனக்கு இன்விடேஷன் கொடுக்கவும் இல்லை, வர சொல்லி கூப்பிடவும் இல்லை. இன்னும் எப்படி கேட்கணும்? காலையில் நான் ஃப்ரீ தான். நந்தினி, என்ன வேணும் இவருக்கு? புரியலையே. இவர் ஃப்ரீயானு கேட்கலையே. கார்த்திக், உன்னோட கெஸ்ட்டு கூப்பிட சொல்லி உனக்கு இன்விடேஷன் கொடுக்கலையா? நந்தினி, கொடுத்தாங்க, அதை நான் கொடுத்துட்டேனே. கார்த்திக் கோபம் வெளிப்படையாக தெரிந்தது. பல்லை கடித்து கொண்டு, யார்கிட்ட? நந்தினி, அம்மா அப்பா கிட்ட. கார்த்திக் கோபத்தின் உச்சிக்கு சென்றார். சரி போ என்று அவளை கிட்டத்தட்ட தள்ளிவிட்டு காரை கிளப்ப சொன்ன. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுப்பாளா? அப்போ நான் யார்? எனக்கு நீ கொடுக்கணும்னு தோண வேண்டாம். சந்தர்ப்பவாதி. அம்மாவுக்கு கொடுத்தது ஓகே, அப்பா அவளுக்கு தெரியாமல் ஆப்பு வச்சுட்டு இருக்கா. அவனுக்கு கொடுப்பா, என்னை வர சொல்லி கூப்பிட மாட்டான். மடச்சி. நந்தினி, என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசுகிறார், திடீர்னு கோபப்படுறார் என்று தன்னை தள்ளிவிட்டு போகும் காரை பார்த்து கொண்டு நின்றாள். பிறகு எப்பவும் போல வீட்டுக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுவிட்டு கார்த்திக் வீட்டுக்கு வந்து தன்னுடைய டிசைன் வேலை இடையே பேச்சு போட்டிக்கு பேசி பழகி கொண்டிருந்தாள். பாப்பா சொல்லி கொடுத்தது போல, அம்மா கொஞ்சம் கேளுங்க, கார்த்திக் சார் வருவாரா மாட்டாரா? சாப்பாடு ராத்திரி தயார் செய்து வைக்கணுமா இல்லையா? நந்தினி, இதென்ன, அவர் வராமல் எங்கே போக போகிறார்? இதுவரை இப்படிப்பட்ட கேள்வியை கேட்டதே இல்லை. ஆனாலும் அனிச்சையாக ஃபோனை எடுத்து டயல் செய்தார். இரவு கார்த்திக்கு பல முறை ஃபோன் செய்தும் அவன் எடுக்கவே இல்லை. நந்தினி, தெரியலையே, அவர் என்னோட ஃபோனை எடுத்து பேச மாட்டேங்கிறார். பிஸியாக இருக்காரோ என்னவோ. எதுக்கும் வீட்டு நம்பர்லேருந்து பேசி பாருங்க. நந்தினி டயல் செய்த உடனே எடுத்தான் கார்த்திக். நந்தினி குரல் கேட்டு அமைதியாக பேசாமல் இருந்தான். என்ன இது, நான் ஃபோன் செய்தால் எடுக்கலை, லேண்ட்லைன் நம்பர்லேருந்து ஃபோன் செய்தால் எடுக்கிறார். என்னோட குரல் கேட்டு அமைதியாக இருக்காரு, பதில் பேச மாட்டேங்கிறார். கோபமா? வாசு கார்த்திக்கிடம் இருந்து ஃபோனை வாங்கி, மேடம் நீங்கள் செய்கிறது நல்லா இருக்கா? உங்களுக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்ததே சார் தான், அவரையே நிகழ்ச்சிக்கு கூப்பிட மாட்டேங்கிறீங்க. ஃபோன் துண்டிக்கப்பட்டது. நந்தினிக்கு என்னவோ உரைத்தது. உடனே ஃபோன் செய்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரிடம் பேசி ஒரு பாஸ் வாங்கி இமெயில் செய்தார். கார்த்திக் அது வந்ததும் ஃபோன் செய்தார். நந்தினிக்கு. சாப்பிட்டியா? நந்தினி, லூசு ஃபோன் பண்ணது பாரு, இப்படி ஒரு ஜீவராஜி இந்த பூமியை சேர்ந்ததான்னு தெரியலையே, கொஞ்சம் கூட வெட்கமே இல்லை. இவ்வளவு ட்ராமா செய்கிறதுக்கு ஒரு வார்த்தை நேராக கேட்கலாம் தானே. எனக்கு இன்விடேஷன் இல்லையான்னு ஈகோ பிடிச்சவ இன்னும் வளரவே இல்லையா? இவனை இத்தனை திட்டுவதை தெரிந்தால் என்ன செய்வான்? சத்தம் இல்லாமல் சிரித்தாள். ஃபோனில் பதில் இல்லாததை கண்டு குட்டி நந்தினி அவன் குரலில் வசியப்பட்டு எப்பவும் போல கோபம் இருப்பதை மறந்து என்றாள். கார்த்திக், 5 நிமிஷம் வந்துடுறேன், சேர்ந்து சாப்பிடலாம். நந்தினி என்றாள். கார்த்திக் உள்ளே நுழைந்ததும் அவனை
முறைத்தாள். அவனோ எதுவும் நடக்காதது போல அவள் கையை பிடித்து இழுத்து வாஷ் பேசின் சென்று அவளுடைய கையையும் சேர்த்து கழுவி, ரொம்ப பசியிலே இருப்ப, வா சாப்பிடலாம் என்று இழுத்து கொண்டு டைனிங் டேபிளில் சென்றான். நந்தினி சைக்கோ என்று முணுமுணுத்தாள். கார்த்திக், என்ன சீக்கிரம் வா, ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் தூங்குனா காலையில் சுறுசுறுப்பாக கிளம்பலாம். நந்தினி, ஐயோ மறுபடியுமா? காலையில் நான் எப்படி இவரோட போக முடியும்? காலையில் எங்கள் அம்மா கூட போகிறேன், நீங்கள் நேராக வந்துடுங்க என்றதும் அவளை பிடித்திருந்த பிடியை தளர்த்தினான். பிறகு சரிவா, நானும் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன் என்று சாப்பிட உட்கார்ந்தாள். நந்தினி ஒருத்தருக்கு 2 இன்விடேஷன் கொடுத்தாங்க. அம்மாவுக்கு கொடுத்ததும் அம்மா அப்பா கூட வருவேன், அப்பாவுக்கும் ஒன்று வேணும்னு வாங்கிக்கிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு கொடுக்க முடியலை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.